அது சாமானியமான பொண்ணு இல்ல, பல ஊர் சுத்தி பார்த்துட்டு வந்திருக்குது. அந்த அனுபவத்துல தான் கப்ப தள்ளிட்டு போயிட்டா. என்ன பண்றது? கப்பு நம்ம கப்பு தான்டா. நம்மள்தான். இங்க எப்படி வந்துச்சு? ரெக்க முளைச்சி பறந்து வந்துடுச்சு. வர வேண்டிய சமயம் வந்தா அந்தந்த இடத்துக்கு அது வந்துடும். வந்தது இருக்கட்டும், இது இங்க எப்படி வந்துச்சு? யார் கொண்டாந்தாங்க? நான் தான் எடுத்துட்டு வந்தேன். நீ இங்கேயே வந்துட்டியா? இங்க வராத போற வேற எங்கடா போவா? பாக்குறதுக்கு சாது ஆட்டம் இருக்கிற நீ இப்படி ஒரு வேலை செய்வேன்னு நான் நினைக்கவே இல்லை. என்ன செஞ்ச சொல்லுங்க. இந்த பொண்ணை விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ இல்ல போங்கறியா? பாட்டிமா, இந்த பாரு, இந்த பொண்ணு யாருன்னு எனக்கு தெரியாது. தெரியாதா? தெரியாட்டி போனா உன் கப்பு இந்த பொண்ணு கிட்ட எப்படி வந்துச்சு? கப்பு எப்படிடா வந்துச்சு? முடிய பிச்சுக்கலாம் போல இருக்கு. ஏய், நீ யாரு? எங்க இருந்து வந்த? என்னாச்சுமா? இவர் ஷாஜஹான் நம்பி தாஜ்மஹால் கிட்ட இவர் கேட்டதை கொடுத்ததுக்கு எனக்கு இந்த தண்டனை வேண்டியதுதான். நான் வாழ மாட்டேன். சும்மா மேல விழுந்து செத்து போறேன். மேல இங்க வராது. வாய் மூடு. உனக்கு எவ்வளவு பணம் தேவையோ அவ்வளவு பணம் தர. இங்க இருந்து வெளியே போயிடுங்கிறாரு. டேய், நீ எந்த ஆட்டம் வேணாலும் ஆடு. ஆனா ஒரு பொண்ணு கிட்ட இந்த மாதிரி விளையாட சும்மா இருக்க மாட்டேன். இவன் அண்ணன் நாளைக்கு காலையில டெல்லியில இருந்து வர போறான். அவனுக்கு தெரிஞ்சா கொன்னு. மூர்த்தி சார், சார் அந்த சவுத் மேல ஏன் கிளாஸ் பீஸ் போட்டுருக்கு? இப்போ எல்லாம் திருட்டு பையன் அதிகமா இருக்குன்னு நான் தான் வைக்க சொன்னேன். திருட்டு பையன் ஜாஸ்தியான செக்யூரிட்டி போடுங்க. அதுக்காக வீட்டு அடக்க கெடுக்கணுமா? இந்த பொண்ணு அவன் கண்ணுல படக்கூடாது. ஜாக்கிரதையா பாத்துக்க. கவுத்துடாத. ஏண்டா ராகவா, இப்பதான் வர்றியா? ஃளைட் அடைஞ்சல் இல்லாம வந்து இறங்கிச்சா? ஃளைட் அடைஞ்சல் வந்தது. இப்ப நீ தான் அடைஞ்சல். எத்தனை நாள் உபவாசம் இருந்த? எத்தனை நாள் விரதம் இருந்த? எத்தனை ஸ்வீட் தின்ன? அப்பா இல்லடா, நீ போனதுல இருந்து நான் பூஜை ரூம் பக்கமே போகல, எந்த ஸ்வீட் முகத்திலயும் முடிக்கல. சரி, வியாழக்கிழமை எதுக்காக பச்சை தண்ணில குளிச்ச? வெள்ளிக்கிழமை பகல் விரதம் வந்து ராத்திரி சக்கரை பொங்கல் வரத்தின்னு இருக்க. அடுத்த நாள் பூந்தி லட்டு எல்லாம் வரத்தின்னு இருக்க. மாட்டி வச்சுட்டானா அந்த செக்ரட்டரி கழுத? சொல்லாதடான்னு முதல்ல அவனுக்கு 3 போடை கொடுத்தேனே. எதுக்கு இப்படி கத்துறாரு? என்னமோ தெரியல. ஏண்டா, ஞாயிற்றுக்கிழமை அக்கௌண்ட் எல்லாம் செக் பண்ண சொன்னல? செக் பண்ண என்ன? 100 ரூபாய்க்கு கணக்கு இல்லையே தவிர வேற பேலன்ஸே இல்ல. அன்னைக்கு உன் ஃப்ரெண்ட்ஸ்களோட சேர்ந்து கண்டபடி ஊர் சுத்தின இல்ல? எப்படி அக்கௌண்ட் எல்லாம் செக் பண்ணிருக்க முடியும்? வர வர இந்த வீடு டிராமா கம்பெனி மாதிரி ஆயிடுச்சு. அண்ணா, அதுல சாப்பாடு நேரம் ஆச்சு, வாங்க. சாப்பிட கூப்பிடுறாரு, போலாமா? எனக்கும் பசிக்குது, வா. மேல போ, மேல போ, மேல போ, மேல போ. அப்பா, இது எப்படிடா விடுறது? இப்போ அட்டை மாதிரி ஒட்டிக்கிச்சே. சின்ன பாஸ், எனக்கு ஒரு டவுட் வருது. ஒருவேளை நிஜமாவே நீ அந்த பொண்ணை லவ்வுக்கு பண்ணிட்ட? சும்மா சொன்ன விடுங்கய்யா. அந்த பொண்ணு பாட்டிமா பக்கத்துல தான் படுக்கும். இன்னும் கொஞ்ச நேரத்துல நல்லா தூங்கிடும். நாம போய் கையும் காலி கட்டி நைட்டு குச்சி வண்டியில போட்டுட்டா சென்னைக்கு போய் வியாபாரம் செஞ்சுக்கும். அதனாலதான் இந்த வீட்ல இருக்கிற வரைக்கும் படுத்து தூங்குறது இல்லன்னு முடிவு பண்ணிருக்கேன்டா. பப்பரவாய் பறங்கி கட்டளையா. ஏய், இந்த நேரத்துல நீ இங்க என்ன செய்யற? அத சொல்ல முதல்ல. பாருங்க, இப்ப நீங்க என்ன பத்தி என்ன சொன்னாலும் நம்பவே மாட்டாங்க. இப்பவே போய் உங்க அண்ணனை எழுப்பி நம்ம விஷயத்தை சொல்லட்டுமா? சொல்லட்டுமா? என்ன சொல்ல போற? என்ன யாருன்னு நினைச்ச? வரிசையா 10 மர்டர் செஞ்சிருக்கிறது தெரிஞ்சதா? குருமாவுக்கு கோழிங்களையா? தெரிஞ்சு போச்சா? இன்னொன்னும் இருக்கு. நீ பாத்ரூம்ல திருடு நாட்டம் பிராந்தி குடிச்சதை நான் பார்த்துட்டேன். பெரிய பாஸ் கிட்ட சொல்லட்டுமா? என்ன சின்ன கண்ணா, என்ன இது விளையாட்டு? பொண்ணுன்னா கையில இருக்கிற மகுடி நினைச்சா ஊதி விளையாடுறதுக்கு? பாருமா, உனக்கு ஏதாவது இடைஞ்சல் வந்தா உங்க அண்ணன் நான் இருக்கிறேன். உடல் வேற நாள் ரத்தம் ஒண்ணுதான். பாருமா, இந்த பாத்ரூம் பிராண்டி மேட்டர் பெரிய பாஸ்க்கு சொல்லிடாதே. சொல்ல மாட்டேன். ஜாக்கிரதை, ஏய் ஜாக்கிரதை. போடா. யோ, தூக்கம் வர மாட்டேங்குது. என் இடுப்புல வச்சுக்கிட்டு தாலாட்டு பாடையா? ஏய், போங்கிறது. தேவி, உன் வீடு எங்க? அது வந்து அந்த மரத்தை தாண்டி மூலையில திரும்பினா அந்த புளிய மரம் இருக்கிற தோப்பு கிட்ட ஒரு குளம் இருக்கு. அந்த குளத்து பக்கத்துல. சரி சரி சரி. விஜய், நீ இந்த பொண்ணோட போய் அங்க அந்த வீடு எங்க இருக்கு, என்ன தகராறு, அந்த ஆளுங்க எல்லாம் யாரும் எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு அங்க இருந்து நேரா நம்ம கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்துரு. மூர்த்தி சார், 2 நாள்ல நம்ம வேலையெல்லாம் முடிச்சு இங்க இருந்து போயிடணும். ஆகட்டும் சார்.
அடிச்சு இன்னைக்காவது கருணை காட்டு, என் வயித்த கலக்க வை. ஐயா அம்மா. ஐயோ ஐயோ அம்மா உன் ஒப்பாரி இருக்கட்டும். எங்க இருக்குது உன் 3 மாடி பில்டிங்? இதோ இங்கேதான். நாங்க என்ன காதுல பூசிட்டு இருக்கோம் நினைச்சிட்டு இருக்கேன். இந்த காலி இடத்து கத்துதோ இருக்குது 3 மாடி பில்டிங்ன்ற. ஐயோ இங்கேதான் என் 3 அடுக்கு மாளிகை, அதுக்கு பின்னால பெரிய போட்டாட்டம். மறைஞ்சு போச்சு மறைஞ்சு போச்சு. போய் சொல்ற நீ. பொறுமையா. யா என் தங்கச்சி மேல கைய வைக்காத, தப்பு. நான் கேட்டுக்கிறேன். நானும் கேட்டுக்கிறேன். அது பாரு, அங்க ஒரு பெரியவர் புல்ல புடிங்கிட்டு இருக்காரு. நான் அவர்கிட்ட போய் முழு விவரத்தை தெரிஞ்சுக்கிட்டு வரேன். முருகா, வெந்நீர் அணிந்ததென்ன என்ன என்ன வேலை பிடித்ததென்ன தாத்தா, இங்க ஒரு 3 அடுக்கு மாளிகை இருக்கிறதா ஒருத்தர் சொன்னாங்க. அது இங்க இருக்கா? ஆளியே நான் பார்த்தது இல்லையே. நான் இங்கேயே 20 வருஷங்களா தினமும் இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். 20 வருஷங்களா? தினமும் 3 பொழுதும். 3 பொழுதா? நான் தினமும் முயற்சி செஞ்சுட்டு தான் இருக்கேன். அந்த கடவுள் கருணை காட்டும் போது கருணை காட்டுவார். இந்த மாளிகை இங்க இருக்குதா சொல்லு தாத்தா. இங்க மாளிகையும் கிடையாது, மாட்டு சாணியும் கிடையாது. என்ன? முக்காலா முக்காலா. ஓ பிரபு, நீ எந்த நட்சத்திரத்துல பிறந்தியோ எனக்கு தெரியாது. உன் முகத்தை பார்த்ததோ என் அடிவயிறு கலங்கி கலக்கி விட்டுடுச்சு. கலக்கி விட்டுடுச்சா? கலக்கிற அளவுக்கு என்ன வேலை? இந்த கக்கூசுக்கு பிறந்தவன 20 வருஷமா இதான் வேலையா உனக்கு? இவ பின்னாடி எவனோ ஒருத்தர் இருக்கான். இல்லாட்டி போனா இவளுக்கு இந்த தைரியம் எங்கேந்து வருங்க? எவனோ ஒரு பாம்பு மந்திரவாதி இருக்கான். இல்லாட்டி போனா நேத்து அந்த பாம்பெல்லாம் நம்மள ஏன் துரத்துச்சு? என்ன வரட்டும்டா, எந்த பாம்பு மந்திரவாதி வரான்னு பாக்குறேன். ஏய், அப்படி பார்த்தா நானே பெரிய கீரி பிள்ளை மந்திரவாதிடா. மந்திரம் போட்டேன்னா தங்கமா இருந்தாலும் தணலா மாறிடும். அவளை நெருப்பு திங்க வைக்கிறேன். நெருப்ப அம்மா அம்மா, ஐயோ ஐயோ, எங்க ஓடுற? அண்ணன பாம்பு கடிக்க வந்துச்சான். பாம்பா? கேளுங்கடா, முதல்ல ராகவா இருக்கான்னு பாருங்க. எங்க ராகவா? அண்ணே, அண்ணே இத விளையாடுற. பிறந்ததுல இந்த பாம்பு முட்டை எத்தனை வளர்ந்தவன் நானே. டேய், அங்க பாம்பு இருக்கு போதுடா. பாம்பு ஜாக்கிரதை. பாத்துடா. அண்ணே அண்ணே, அம்மா தேவி, வயல்ல இருந்து பிறந்த மாப்பிள்ளை பொண்ணாட்டம் இருக்காங்கல்ல இவங்க. டேய் விஜய், எவ்வளவு நேரம் தானே குளிப்பேனே? நம்ம தேவி எங்க? என்னமோ நான் எங்கேயும் பார்க்கல. காலையில கோயிலுக்கு போலான்னு சொன்ன ஆளையே காணோம். நீ பார்த்தா நான் கோயில்ல இருக்கேன்னு சொல்லு. பாட்டிமா, இங்கே இருக்கீங்க? உங்களுக்காக நான் எங்கெங்கயோ தேடிட்டு இருக்கேன். வாங்க, அபிஷேகத்துக்கு வா, வா. நேரமாச்சு. நான் உன்னைத்தான் தேடிக்கிட்டு இருக்கேன். ரொம்ப நேரம் குளிக்காத முருசாமி, ஜலதோஷம் பிடிச்சுக்கோ, சீக்கிரம் வா. அங்க தேவி, இங்க தேவி, அங்க எப்படி போச்சு? சரி பார்க்கலாம். தேவியை தேடா நீ எங்க வர? நான் எங்க வடக்கு திசையில குளிச்சிட்டு இருந்தேன். நீ தெற்கு திசையில இங்க வந்து முடி பிடிச்சி எடுக்கிறியா? எனக்கு என்ன தெரியும்? தேவி இங்க முழுகுனா கண்டுபிடிக்க முடியல. மச்ச கண்ணியா மாறி இருக்கும். நீ தேவி பைத்தியம் முடிச்சாலே வச்சின பாஸ். எப்படி போயிருக்காங்க? தேவி இங்க முழுகிச்சா? அதுக்கப்புறம் எங்க போய் ஒளிஞ்சுக்கிச்சு? ஒருவேளை நம்ம என்ன கிடைக்குமோ என்னமோ. இல்ல தேவி கிடைச்சிருச்சு. கக்கூசு என்ன பண்ற? திருட்டு கிடைச்சது. சொம்ப காணா எங்க?
எங்கயா உன் சொம்பு இப்ப பாரு நீ சொட்ட தலையா மொட்டை தலையா பல்பு தலையா ஐயோ சொம்பு கடிச்சிருச்சா விடாதே இருக்காதே 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 பாட்டிமா ஏய் பாட்டிமா விஜய் ஏய் பாட்டிமா காஃபி பாட்டிமா உங்க செயினை கொடுக்க வந்தேன், வாங்கிக்கங்க. பரவாயில்ல வச்சுக்கங்க. இது என்னது இல்லைங்க, உங்களது. ஓ காஃபி குடிக்கலன்னா அப்போ காலையில இருந்து காஃபி குடிக்கலையா? அது காலையில இருந்தே குடிக்கல. நான் கலந்து தரவா? உங்களுக்கு எதுக்குங்க சிரமம்? அது மனுஷங்க இலை திங்க கூடாது. ஓ காஃபி எடுத்துக்கங்க. நல்லா இருக்குங்களா? ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க என்ன குடிக்கவே இல்லையே? ஓ இப்பதாங்க நல்லா இருக்கு. டிகாஷன் கொஞ்சம் குறைச்சலுங்க. டிகாஷன் தேவையில்லைங்க. பின்ன எதுக்குங்க காஃபி குடிக்கிறது? என்னங்க ஜலதோஷத்தோட போராடுறீங்க? நேத்து சேத்துல விழுந்ததுல இருந்து தும்மல் ஜாஸ்தி ஆயிடுச்சுங்க. ஆட உங்க தோட்டத்திலே தும்மலுக்கு மூலிகைங்க இருக்குங்க. புதுசா மண்பானை வாங்கி மஞ்சள் போட்டு நல்ல கொதிச்ச வெந்நீர்ல கொஞ்சம் வால் மிளகு, வெத்தலைங்க, கண்டங்கத்திரி, ஜாதிக்காய் தூள், தனியா இலை, காட்டாமணி வேறு, பச்சை பொடி, படிகார பவுடர், எருமைச்சாணி, காஞ்ச வராட்டி எல்லாம் தண்ணியில போட்டு பொழக்கு பொழக்குன்னு கொதிக்க வச்சு போர்வையால போத்திக்கிட்டு 30 வாட்டி மூச்சு பிடிச்சா ஜலதோஷம் அடியோட பறந்து போயிடுங்க. என்னாச்சுங்க? இதெல்லாம் யாருங்க செய்யறது? நான் செய்யட்டா? வேண்டாங்க, இந்த எருமைச்சாணி காஞ்ச அப்பா இவங்க எல்லாம் கொஞ்ச நேரம் வராம தான் நல்லா இருக்கும். நாள் பூரா வராம தான் இன்னும் நல்லா இருக்கும். பெரிய கட்டி எங்க இருக்கு? கையெழுத்து வாங்கணுமே, அதனாலதான் எப்ப பாரு கையெழுத்து மாத்திரம். போர்வையை போத்திக்கிட்டு ஆவி புடிங்க. ஐயோ மூச்சடிக்குது, என்னால முடியாது. நான் சொல்லி தரேன், அந்த மாதிரி செய்யுங்க. சரி. அவ்வா ஐயோ 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 என்னடா இது? அந்த பொண்ணு என்ன சின்ன பாப்பார நினைச்சியா? இந்த விஷயம் 4 பேருக்கு தெரிஞ்சா அவ வாழ்க்கை என்ன ஆவறது? என்ன ஆவறதுடா? வீட்டுக்கு வந்த அப்பாவி பொண்ணு யாரும் இல்லாத நேரமா பார்த்து நடு வீட்டுல வச்சு போர்வையால போத்தி. ஐயோ ஆம்பளைங்களே இந்த உலகம் ஒண்ணும் சொல்லாது. நீ பொண்ணு, எதுக்கு இந்த காரியம் செஞ்ச? அது வந்து நான் உங்களை ஒண்ணும் கேட்கலீங்க. இப்போ உன் வாழ்க்கை என்ன ஆவறது? ஏதோ கால் தவறி சேத்துல விழுந்த நினைச்சேன் தவிர இந்த செங்கமரத்தின் வாழ்க்கையே சேராக்கவே நினைக்கல பாஸ். அம்மா இந்த வீட்டுனால ஒரு அப்பாவி கல்யாணம் காட்சி இல்லாம வீணா போயிடுவான்னு நான் நினைக்கவே இல்ல. நாளைக்கு இந்த பொண்ணு ஏதாவது ஒண்ணு செஞ்சுக்கிட்டா அப்புறம் நான் உயிரோடு இருப்பேனா? அப்பவே நெஞ்சு வெடிச்சு செத்து போயிடுவேன். இவளை எவன் கட்டிக்குவான்? எவன் கட்டிக்குவான்? முருகா காஜனுக்கு தான் மேல ஒரு யார் அது? எங்க அது? என்னையா? ஆமா உன்னதான். நான் உனக்கு சிஷ்யனா? சரி யாரா நீ? நான் இன்னைக்குதான் இந்த வீட்ல புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்கேன்டா டாங்கிரே. நீ காலு கையோட செய்யற வேலைய நான் என்னோட கண்ணாலே செய்வேன்டா. நீ ஒரு நாள்ல செய்யற வேலைய நான் ஒரு நிமிஷத்துல செஞ்சிருவேன்டா. இன்னையில இருந்து இந்த வீட்ல நீ எல்லா வேலையும் செய்ய கூடாது, கொஞ்சம் வேலை தான் செய்யணும். பின்ன மீதி வேலையெல்லாம் யார் செய்யறது? இன்னையில இருந்து இந்த வீட்ல எல்லார் வேலையும் நானே கவனிச்சுக்கிறேன். உனக்கு சிஷ்யனா? அது எப்படி? அது கண்ணால வேலை செய்வீங்களா நீங்க? கண்ணால? ஏன்டா அற போடலங்க? எனக்கே போட்டே வரியாடா? என்னையே வீட்டை விட்டு விரட்டுறதுக்கு திட்டம் போடுறியா? திட்டம் உன்னை பத்தி நம்ம தேவி சொல்லலன்னா என்ன ஆவறது? என் வேலைக்கே வேட்டு வைக்கிறேடா நீ. இந்த வாட்டி விட்டுறேன்டா. இன்னொரு வாட்டி இந்த சுத்த வட்டாரத்துல நீ வந்தேன்னு தெரிஞ்சது உன்னை உப்பு கண்டம் போடுற மாதிரி போட்டு
தோலை சுட்டு தின்னுடுவேன்டா. அந்த பொடி பையன் எங்கடா? அந்த பொடி எனக்கு அப்பனா நீ? பயமா இருக்குதுடா, பயமா இருக்குதுடா. குத்துறடா பாரு, 32 பல்லு மொத்தமா வயித்துக்குள்ள போய் சேர்ந்துரும். இது என்னடா ஆழம் விழுது மாதிரி முடி தொங்குது? ஆமா, குளிச்சு எத்தனை நாள் ஆகுது? நாத்த தங்க முடியலடா. அந்த முறப்பு என்னடா? அந்த முக்கல் என்னடா? குரங்கு மூஞ்சி படுவா. குரங்காக என்னம்மா என்ன குரங்கெல்லாம் வருது? டேய் விஜய், என்னாச்சு? எங்க வீட்லயே ஒரு குரங்கு பையன் இருக்கா, இன்னொரு குரங்கு எங்களுக்கு வேண்டாம். ஓ போக மாட்டேன். என்னடா இந்த குரங்கு சேட்டை? என்னது குரங்கு கிட்ட விளையாடிட்டு இருக்கீங்க? ஓகே ஓகே, ப்ளூ கிராஸ் போன் பண்ணுங்க, ஜூல கொண்டு போய் விட்டுருவாங்க.